என்ன நடக்குது? எங்களுக்கு கால் பண்ணது யாரு? உங்களை தான் கேட்குறேன். நான் தாங்க பண்ணேன். இந்த கடையோட ஓனர் நான் தான். லோக்கல் கோஆபரேட்டிவ்க்கும் நான் தான் பிரசிடென்ட். சொல்லுங்க. இதெல்லாம் யார் பண்ணது? இதோ இவன் தான். இங்க நீ என்ன ஸ்டூடெண்டா? உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்கிற, சொல்லு. ஆயிரத்தி 992 நாட்கள். 1992 நாட்கள். சரியா சொல்லணும்னா 5 வருஷம் 167 நாட்கள். இல்லைன்னா 47,808 மணி நேரங்கள்னு சொல்லலாம். நார்த் பசிபிக்கோட ஆழமா அதுதான். நீங்க இப்படி எடுத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில சரியா 1992 நாட்களை இழந்துட்டேன். அந்த நாட்கள் எனக்கு திரும்ப கிடைக்க போறதே இல்லை. ஹாய், ஹலோ. என்ன வாழ்க்கடா. வாழ்க்கையில சில சமயம் நீங்க லக்கியா இருப்பீங்க, அதே சமயம் அதை விட அன்லக்கியாவும் இருப்பீங்க. நான் எப்பவும் அன்லக்கியா தாங்க இருந்திருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு போர்டிங் ஹவுஸ்ல தான் இருக்கேன். வேலை படிப்பு எல்லாமே எனக்கு பிலோ ஆவரேஜ் தாங்க இருந்திருக்கேன். நான் ஒரு சாதாரணமான இளைஞன். என் வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சுவாரஸ்யமே இருக்காது. என்னதான் நான் சாதாரண மனுஷனா இருந்தாலும் எனக்கும் காதல் வந்திருக்கும் இல்லையா? அப்படி வரலன்னா எனக்கு என்ன சொல்றது? எனக்குன்னே வருவீங்களாடா? எக்ஸ்கியூஸ் மீ. இன்னைக்கு நான் வெளியில போயிருக்கவே கூடாது. இப்போ வேற ட்ரெஸ் வேற இல்லையே. துவைக்காம விட்டுட்டேன் போல இருக்கு. தாங்க முடியல. ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த காதல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான காதல். நிச்சயமா என்னால அங்க போக முடியுமா? எப்படியாவது கான்பிடன்ஸ் வர வச்சு நான் பண்ணி ஆகணும். ஹீயோனை மீட் பண்ணதுதான் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரே நல்ல விஷயம். நான் லக்கின்னு உணர்ந்ததே அன்னைக்கு மட்டும்தான். 2 வருஷம் ஆர்மிக்காக வேலை பார்த்தேன். அப்போ அவ அப்ராட்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்காக நான் எல்லா எஃபோர்ட்டையும் போட்டேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்ன இது எனக்காகவா? இல்ல, இது உனக்கு இல்ல. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பண்றது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தோணல. பாத்துக்கோ. இல்ல, இது உனக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத. வாங்க போலாம். என்னோட நேரம் இவ்வளவு மோசமா இருக்கணும். டைமிங்கும் சொதப்பிடுச்சு, சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. டோட்டலா டிஃபரெண்ட். நான் இன்னைக்கு லக்கோட தான் வந்திருக்கேன்.
பாத்தீங்களா சியர்ஸ் உங்களுக்கு சியர்ஸ் சரி வா நம்ம போய் தனியா பேசலாமா சரி வா ஆமா ஆமா நானும் எதிர்பார்க்கவே செம சர்ப்ரைஸா இருந்துச்சு. நீ ஓகே தானே நீ ரொம்ப குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் ரிலாக்ஸா வந்தா இங்க கூட்டிட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெல்கம் ஓ நெத்தியில என்னது இது இது என்ன ஒரு மாதிரி என்ன பண்ற? உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? இருக்கு ஆனா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இப்படி பண்றத நிறுத்து. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நிறுத்து ப்ளீஸ் நிறுத்து. வேண்டாம்ல. என்ன இது ஒண்ணுமே புரியல எங்க தானே இருந்தா எங்க போயிருப்பா ஆ? அட வாவ் அடேங்கப்பா என்ன ஒரு சீனு என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் சொல்றது புரியுதா நான் தான் நிறுத்தன்னு சொல்றேன்ல. நீ இப்படிதான் பண்ண போறேன்னா நம்ம ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போ. யூஎஸ் போதா சொன்னேன். கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ என்னடா பண்ண? அது பொண்ணியா உன்னை போட்டு அப்படியே அடிக்குது. என் காதலுக்கான எக்ஸ்பைரி டேட் 5 வருஷம் 127 நாள்ல வந்தது. சரியா சொல்லணும்னா 1992 நாட்கள். இத ப்ராமினன்டான சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டா டிவோர்ஸ் ரேட் ஏன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே தான் அவளை சந்திச்சு சரியா 5 வருஷம் 127 நாள் ஆகுது. மொத்தமா சொல்லணும்னா 1992 நாட்கள். சைக்காலஜிஸ்ட் சொன்னதை நான் ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு என்ன நம்ப வச்சுட்டாங்க. இப்படி ஆகும்னு நினைக்கல. என் கிரஷ் என் முன்னாடி பண்ண காரியத்தை என்னால மறக்க முடியல. அவளை மறந்தாலும் அவன் முகம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரி இதோட எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுக்கு மேல இதுல போராடுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் இங்க எதுவும் மாற போறது இல்ல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு யூத்துங்க. எவ்வளவு ஆச்சு? 1400 வான். 1400.
பேலன்ஸ் இல்லைங்க. சாரி சாரி. சரி இருங்க, இதுல இருக்கான்னு பாருங்க. இதுலயும் லிமிட் தாண்டிட்டீங்க. ஓஹோ, ஐம் சாரி, ஐம் so சாரி. இதுல இருக்கான்னு, இது ஒரு காக்கம். இதுல இருக்கான்னு பாருங்க. தப்பா போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ஸ்வைப் ஆகாத. இல்ல, இன்னும் கொஞ்சம் டீப்பா போடுங்க. ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி போடுங்க. ஜென்டிலா. அப்படிதான். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கொஞ்ச நேரம் மூடிட்டு சும்மா இருக்கியாடா? இந்த எக்ஸ்பிரஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்ன? சோய்ஸிங் லூசரா? சோய் வர்ஜன்? ஏய், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் உன்னை விட பெரியவன்டா, பார்த்து பேசு. ஏய், நான் தானே உன்னோட பெரியவன். இங்க பாரு, அந்த 400 நீயே கட்டு. என்னடா, ஏன்டா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. ஹியோன் இன்னொருத்தன் கூட படிச்சுட்டாலும் போட்டோல இருந்து எல்லாமே எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. இனி ஸ்கூல்ல எப்படி அவன் முகத்தை காட்டுவா? யோங், நம்ம 5G உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதா? நல்ல சிக்னல் கிடைக்கும் போதே கனெக்ட் பண்ணிக்கணும், இல்லனா கேம் ஓவர். பவுச்சுக்க வாவ். இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருந்தா தான்டா வாழ முடியும். டப்பா போன் மாதிரி இருந்தா வாழ முடியாது. நீ ஏன்டா இப்படி இருக்க? நான் உனக்கு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றேன். தேவையில்லை. உன்ன மாதிரி லூசர்ஸ்க்குலாம் அதான் கரெக்ட். தேவையில்லைன்னு சொல்றான்ல. டேட்டிங் கோச்சிங் சென்டரோட முக்கியமான மெம்பர் நான். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லா பெரிய விஷயமும் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீ எப்ப தெரிஞ்சுக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? 3 lakh வான் கட்டினா போதும், அதுக்கப்புறம் வாவ், எதை வேணாலும் செய்யலாம். ஆனா ஒரு டவுட், இவனால மட்டும் எப்படி இவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுது? சியோங் பியோங் ஜாப்ஸி. இவன் என்னோட காலேஜ் கிளாஸ்மேட், ஆனா என்னை விட பெரியவன். ஒரே எக்ஸாம 3 வாட்டி எழுதினான். அதான் என் கூட படிச்சான். அவன் என் ரூம்மேட். 2 பேரும் ஆல்டர்னேட் ஷிப்ட்ல இருப்போம். எது எப்படியோ அவன் என்ன மாதிரி இல்ல, எல்லாத்துலயும் ஆப்போசிட். ரொம்ப வித்தியாசமான ஆள். எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. என்னது இது? வெட்டாயிடுச்சுனா வேற Dress உன்கிட்ட இருக்கா? வெட்டாயிடுமா? ஆமா. வெட்டாயிடுங்கறால ஓலவுக்கு வெட்டாயிடுச்சா? சில சமயம் தேவையில்லாம அடி வாங்குவான், ஆனா அது அவனுக்கு தேவைதான். மணி, அப்பியரன்ஸ், குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொமான்ஸ் பண்ண கரேஜ் இருக்கணும். அதை விட வேற என்ன முக்கியம்? இம்மெச்சூரிட்டி கொஞ்சம் வேணும். இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. கான்ஃபிடன்ஸா? ஆட்டிடியூட். இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணனா பொண்ணுங்க உன் பின்னாடி தானா வருவாங்க. அட்மாஸ்பியரும் செட் ஆகணும். இப்ப இத கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்ற நீ? உன்னோட நெஞ்சுக்குள்ள நான் வாழ இடம் கொடுப்பியா? என்ன சொல்ற? டேட் பண்ணலாமா? நான் உன்னை காதலிக்கிறேன். மேட்ரு பண்ணலாமா? ஓ, நான் எங்க விட்டேன்? அதனால நீ அதை சைன் அப் பண்ணிடு. 1+1 ப்ரமோஷன் வேற இருக்கு அதுல. நீ மட்டும் அதுல பே பண்ணினா எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். வாவ், என்ன ஒரு பார்கெயின். வாய்ப்பு இல்ல ராஜா. அவளை முதல்ல நான் மறக்கணும். இது சரியில்லை. ஏன் தான் இப்படி நடக்குதோ? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்ல வேளை நீ பையனா இருக்க. ஐயோ, போடாங்க. நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த? போடா, போன்னு சொல்றல. டேய்,
இயான் உள்ள இருக்கல. இங்க போடா. இது மன்னிச்சிருங்க. இயான் உனக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சுல்ல. நீ இப்படி பண்ணுவன நினைச்சு கூட பார்க்கல. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ். என்ன இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இது என்னது? அட்வென்ச்சர் எம். லவ் கோச் blah blah blah. Sign up. வெல்கம். எனக்குன்னே வருவீங்களா? குட் பை. ஆமா, என்ன பண்றா அவ? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க என்னதான் நடக்குது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிக்கலா சேமா இருக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு ஃபீமேல் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. சில தவறான விஷயங்கள் நடந்தா 3rd பாயிண்ட் கார்னருக்கு கூட்டிட்டு வாங்க. அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். குட் ஈவினிங். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தேவையானது அந்த கார்னர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட். தேங்க்யூங்க. உள்ள வாங்க. சார், சார், இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்னா போறதுக்கு நீங்க லெட்டர் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அத பத்தி முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. சார், நான் நல்லா வேலை பார்ப்பேன் சார். உங்களுக்கு பதிலா கவுன்சில் ஆபீஸ்க்கு நானே போவேன் சார். பேங்க்குக்கு போக சொன்னா கூட போயிட்டு வருவேன் சார். ப்ரொஃபசர், உண்மையாவே எல்லாத்தையும் சிறப்பா செய்வேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். சொல்ல போற அட்வைஸ் கேக்குறியா? அது என்ன அட்வைஸ்? என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இது? முதல்ல உன் பார்ட்னரோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த அட, மாதிரி நான் இப்போ ப்ரொஃபசர் கூட முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், எதுக்காக இப்படி நீ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரு? நான் தான் அட்வென்ச்சர் எம். நீ தானே எனக்கு பெரிய மெசேஜ் அனுப்புன. என்ன? உனக்கு விருப்பம் இல்லையா? போன்ல என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு விருப்பம் இருந்தா நான் ஒரு பேசுறது நிமிஷம் கேளு. சார். லைஃப்ல நல்ல நேரத்துல கூட கெட்ட சார், அப்பதான் நீ ஓ, தடுமாறி விழுவ. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஒரு ஃபோன் கால்லயே எல்லாம் மாறும். சார், இந்த பரிசை நீங்க ஏத்துக்கணும். அட, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா கண்ணா. ரொம்ப நல்லது Thank you. சார். அந்த பரதேசி என் இடத்தை எடுத்துக்கிட்டான் தெரியுமா உனக்கு? ஏற்கனவே இவனையும் எடுத்துக்கிட்டான். இப்போ ரெக்கமெண்டேஷனையும் புடுங்கிட்டான். என்னடா வாழ்க்கை இது? ச்சே. இதெல்லாம் நியாயமே இல்ல. இத மட்டுமே நீ சொல்லிக்கிட்டு. அட்வென்ச்சர் ஏம் உனக்கு டைரக்டா கால் பண்ணாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? நான் ட்ரிப் போகணும்ன்றாங்க.
அப்பதான் அன்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுவும் தேராதுன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. உன்ன மாதிரி தோத்தாங்கோலிங்களா அந்த ஊர்ல ஒண்ணு கூடுறாங்க. இவன் ஒருத்தன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இதுல இருந்து கண்டிப்பா எஸ்கேப் ஆகிடுவேன். எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. ரியாலிட்டியை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன்டா. இப்பவே வா. இப்பவே கிளம்புறியாடா? ஆமா. ஹாப்பி ஜர்னிடா. வாய மூடுறா. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போலாம். இந்த பேக் எடு. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க ட்ரிப்பு போறாங்க. இப்படி போகணும் தானே நானும் ஆசைப்பட்டேன். அவளை முறை பார்க்கும்போது டீப் ஃபேக்னு நினைச்சேன். பிரிட்டி பியூட்டிஃபுல் செக்ஸி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? செமையா இருந்தா, ஹாட்டா இருக்கா. என்ன பொண்ணுடா. அழகுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது அத்தனையும் இவளுக்கு பொருந்தும். வா, எவ்வளவு அழகா இருக்கா. இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருந்தா? உன்னதான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல. எக்ஸைட்மெண்ட்ல நான் மோசமான மூட்ல இருக்கேன். என்ன அந்த மாதிரி பார்க்காத. ஓகே? ரியலி சாரி. அது நீ தானே? சாரி. அம்மா, இந்த பேக் பேக் எதுக்கு உனக்கு? ஹிமாலயாஸ் ட்ரிப் போறியா? உனக்கு டிரைவ் பண்ண தெரியும்ல? சரி, என் கூட வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போலாம். வரங்க வரங்க. நான் ஒன்று கேட்கலாமா? நாம இப்போ ட்ரிப்புக்கு தான் போறோமா? நானும் நீங்களும் மட்டுமா? ஏன் வர முடியாதா? இல்லையே, அப்படிலாம் இல்லைங்க. ஒரே கியூரியஸா இருந்துட்டு அதான். ஆனா இப்போ என்ன பண்றது? என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம். இது உங்க கார் தானே, நல்லா இருக்குங்க. சரி, காரை ஸ்டார்ட் பண்ண போலாம். உடனே வா. நீ ரிலீஸ் பண்ண கத்துக்கோ. எது? எதை சொல்றீங்க? எதுங்க? இது ஓகே. நான் சொன்னது பார்க்கிங் பிரேக்க ரிலீஸ் பண்ண சொல்லி. நீ என்ன பண்ற? அதுவா? இதோ பண்றேன். என்னங்க இது? ஓபன் ஆயிடுச்சு. ஆமா, கன்சல்டேஷனுக்கு நீங்களும் அப்ளை பண்ணிருந்தீங்களா? அதனால தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கோ? முதல்ல இந்த சீனரியை மாத்தணும். ஆனா உன்னை பார்க்கும்போது பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நீ பண்ணதுக்கு பேரு ஜோக்கா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ட்ரிப்பை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கும் தாங்க. லைசன்ஸ் வாங்கினதுல இருந்து முதல் முறையா இப்பதான் வண்டி ஓட்டுறேன். காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல? காரை நிறுத்து. சும்மா விளையாட்டுக்கு தாங்க கேட்டேன். கொஞ்சம் சரக்கு ஸ்மெல் வருதுங்க. ஆல்கஹால் ஸ்மெல் வருதா? நான் பார்ட்டி பண்ணிட்டு வரேன். நீ வேற என்ன பண்ணணுங்கிற? நீங்க முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. கம்ஃபர்டபுளா இருங்க. அப்படியா? அப்படின்னா உன் வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன புரியுதா? வண்டியை மட்டும் ஓட்டு.
மேடம் நீங்க சீட் பெல்ட்டை தப்பா போட்டிருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பண்ற? சாரிங்க உங்க சீட் பெல்ட். கொஞ்சம் கையை கொடு. ஐயோ தேங்க் யூ. வாவ் வாவ். என்னங்க நல்லா தூங்குனீங்களா? பை த வே உங்களோட பேர் என்னங்க? இதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லணுமா? ஏங்க சொல்லுங்கங்க. என் பேரை நான் சொல்லிட்டேன், ஆனா உங்க பேரை நீங்க சொல்லலையே. மியோரியா. மியோரியாங். எனக்கு ஒரு மிஸ்டீரியஸான லேடியே தெரியும். நீங்க சூட் போட்டா அப்படியே இருப்பீங்க. என்னோட பேரு உன் பேர் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு இப்ப பசிக்குது. இத நீ வேணும் தானே பண்ண? நான் உன்கிட்ட காஃபி தானே கேட்டேன். அட இத வெயிட்டர் தாங்க கொடுத்தான். நீங்க என்கிட்ட கேட்கல, ஆர்டர் பண்ணீங்க. என்ன குறை சொல்லாதீங்க சரியா? நான் எப்ப அப்படி பண்ண? சூடு சூடு. என்னோட காஃபி போயிடுச்சு. வேஸ்ட் போயிடுச்சு. இவ்ளோ சூட காஃபி இருந்தா எப்படி என்னால குடிக்க முடியும்? ப்ளீஸ் எனக்கு ஐஸ் காஃபி வேணும், கொஞ்சம் கொண்டு வரியா ப்ளீஸ்? எங்க முதல்ல நாம எங்க போறோம்னு சொல்லுங்க. அட்வென்ச்சர் ஏன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா? என்கிட்ட எதுவும் சொல்லியே. மலை நோக்கி போலாமா? வாய்ப்பே இல்ல, அது எனக்கு செட் ஆகாது. டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்டுக்கு போலாம். என் ஸ்கூல்னால வந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ரிலீவ் ஆக நான் இங்க ஏய் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நீ ஒரு ஸ்டூடெண்டா? ஆமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப கேஷுவலா நடிக்காத. நாம இப்பதான் மீட் பண்ணோம். நான் இங்க ஒன்னும் கேஷுவலா நடக்கலையே. நீ தான் என்கிட்ட பொலைட்டா நடந்துக்கிற. சரி முதல்ல நாம எங்க போறோம்னு சீக்கிரமா முடிவு பண்ண. சீக்கிரம். எனக்கு தெரியல. எனக்கும் தான் தெரியல. பயப்படாத. உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இரு. நீ போறதுக்கு முன்னாடி அந்த பேண்ட்டை மாத்திட்டு போ. அந்த பேண்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. சிஸ்டர், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டேட்டிங் கோச்சஸ்க்கே நான் தான் டீச் பண்றேன். அட்வைஸ் வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம். இந்தாங்க நீங்க கேட்ட ஐஸ் காஃபி. ஏன் அழுத்திட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, கண்ணுல தூசி பட்டுருச்சு, அதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பிரேக்கப் பண்ணவர பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என்னோட கிராட் ஸ்கூல் எஸ்ஏ பற்றி நினச்சிட்டு இருக்கேன். ஓ, ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும், உனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா?
ஆ சொல்லு, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஆ சொல்லுப்பா. சீக்கிரம் சொல்லு. நான் எதுக்காக சொல்லணும்? உன்னை ஃப்ரீயா இவ்ளோ தூரம் என் கார்ல கூட்டிட்டு போறேன். எங்கங்க என்ன ஃப்ரீயா கூட்டிட்டு போறீங்க? டிரைவர் மாதிரி தானே என்ன யூஸ் பண்றீங்க? பிபிக்யூ ரெஸ்டாரண்ட், அதை தாண்டி பிக் பிபிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ், அதை தாண்டி அதை விட பெரிய பிபிக்யூ நான் ரெஸ்டாரண்ட். கிளம்புறப்பா. ஐயோ இருங்க, நான் அதை பத்தி யோசிச்சுட்டேன். இன்டீரியர் டிசைனிங் நான் படிக்கிறதுக்கு இங்க வேற எதுவுமே இல்லையா? இன்டர்நெட் கேஃபே இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணுமா? டிஃப்ரெண்டா வேற எந்த பிளேஸும் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நைட் எங்க தூங்க போறீங்க? உனக்கு இன்னும் புரியல. யூனிக்கான டிஃப்ரெண்டான ஒரு இடம் வேணும். அது இருக்கட்டும்ங்க. எங்க தூங்க போறீங்க? மோட்டல்ஸ். அப்போ நீங்க டூரை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்னென்ன மோட்டல்ஸ் இருக்குன்னு செக் பண்றேன். என்ன மோட்டல்ஸா? இதனை எதிர்பார்க்கலையே. உனக்கு நிறைய இடம் தெரிஞ்சிருக்கும், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். என்னது எனக்கா? இங்க பில்போர்ட் சார்ட்ஸ் இருக்கும், பேஸ்பாலர் கேம் இருக்கும், மேஜர் லீக் எல்லாம் இங்க நடக்கும் இல்லையா? எல்லாம் இருக்கு. நான் எங்க இருந்து போறது? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இது ஓவர் தான். ஆனா என்ன பண்றது? இப்ப நம்ம போக போற ட்ரிப் மோட்டல்ஸ் தான். மோட்டல். இந்த பேரெல்லாம் கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு. ரோட் ட்ரிப் போறவங்க எல்லாருமே அங்கதான் போவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க அது மட்டுமா நடக்குது? பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்களே. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு இந்த ஐடியா மட்டும் கொடு. ஒரு மோட்டலுக்கு போகணும், புரியுதா? ஒரு நல்ல மோட்டலா பார்த்து எனக்கு சொல்லு. அடடா, நான் இது வரைக்கும் எந்த ஃபன்னும் பண்ணல. இவங்க வேற இப்படி சொல்றாங்க. சீக்கிரமா சொல்லு. ஏய் விடுறா, பாத்துக்கலாம். என் காதல இழந்த இடம்டா அது. இருந்துட்டு போகட்டும். என்னடா சொல்ற? நான் இப்ப மோட்டலுக்கு போகணும்டா. அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போறா. இங்க பாரு, அங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏண்டா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவளே உன்னை கூட்டிட்டு போறா. சண்டை போடாம வேலையை முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா இங்க வந்து சேரு. சொன்னதை மட்டும் செய். ஏன்னா நம்ம எங்க எதை தொலைக்கிறோமோ அங்கதான் நம்ம அதை தேடணும். இங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் மோட்டலுக்கு போறதுக்கு ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு, அதை நீ தான் ஃபில் பண்ணணும். அதனால நான் சொல்றதை கேளு. அவ கண்ணு நல்லா ஊத்துப்பாரு, தானா நடக்கும். இது தாண்டா நேரம், உன் ஃபெஸ்டிவல்கான நேரம். என்னடா சொல்ற? எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுமா? போய் பூந்து விளையாடுறா, போடா. கேக்குதா? ஹலோ ஹலோ. என்னங்க இது எப்படி இருக்கு? நீ என்ன கிண்டல் பண்றியா? இங்க கண்ணாடி நிறைய இருக்கு, அதை தாண்டி ஸ்பெஷலா என்ன இருக்கா? ஏங்க இதுதாங்க கான்செப்ட். என்ன கான்செப்ட்? டிஃப்ரெண்டான ஆங்கிள் உங்களால பார்க்க முடியும். எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்க. சரி, இது வேலைக்காகாது, வாங்க போலாம். சரி சரி விடு, நான் இங்கேயே தங்குறேன். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிக்க போறலா? இங்க பாரு, வெயிட் பண்ண வரேன். ஹியோன், நீ என்ன பண்ற? கொஞ்சம் ஆனஸ்டா இரு. நீ இதை தானே எதிர்பார்த்த? இல்ல ஹியோன், இல்ல இல்ல ஹியோன், இல்ல கொஞ்சம் இரு. உனக்கு இதுதானே தேவைப்பட்டுச்சு? இல்ல ஹியோன்,
நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் சொன்ன கேளு, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. நீ எழுந்துரு. என்ன நீ இப்படி இருக்க? லாஸ்ட் டைம் இப்படிதான் தப்பு தப்பா யோசிச்சு ஓடிட்ட. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? நீ பண்ண எல்லாமே தப்புதான். ஹே, உன்னதான் எழுந்துரு. எழுந்துருங்கறல. 3 hours முடிஞ்சிருச்சு. நாம இப்ப கிளம்பணும். வா போலாம். சீக்கிரம் வா, கிளம்பணும். ஒன்னு தெரியுமா, லவ்ல எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா கிரியேட் ஆகும். இங்க நிறைய ஸ்டோரி அப்படிதான் இருக்கு. குறிப்பா ஜோடாங்ல தங்கிருக்கிறவங்க. அவங்க கதையை கேட்டிருக்கியா? உன்னால அதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா? சொல்ல. என்ன சால்வ் பண்ணணும்? நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல எதுவுமே போய் கிடையாது. நீ மோட்டலுக்கு போனல, நான் கூட ஒரு மோட்டலுக்கு போயிருக்கேன். உனக்கு அது தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன். நீ போறது கரெக்டான ரூட்டா? இது ஏதோ ஹாண்டட் பில்டிங் மாதிரி இருக்கு. ஹே, ஏதாவது பதில் சொல்லு. என்ன இந்த இடம் எப்படி இருக்கு? ஆனா இது சரியான அட்ரஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகே, கிடைச்சிருச்சு. அடடா, இவன் உதவியா இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே. இது ஃபன்னா இருக்கு. முதல்ல இருந்தே சூப்பரா போகுது. இது டிராவலுடைய பியூட்டிங்க. என்ன பண்றது? நீ எப்பவும் இப்படிதான் இருப்பியா? எல்லாத்துலயும் அரைகுறையா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பா நிறைய கஷ்டப்பட்டிருப்பால. நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. விடுங்க. இப்பவும் அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு போல. என்ன ஃபீலிங்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐயோ, அதை விடுங்க. எப்பவும் லவ்ல ரொம்ப அட்டாச் ஆக கூடாது. உடம்பையும் மனசையும் ஒண்ணு சேர்க்க கூடாது. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி லவ் பண்ண தெரியுமா? எந்த மீனிங்கும் இல்லாத ஒரு காதல். சரி, காதலுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. இப்ப நாம என்னதான் பண்ண போறோம்? உன்னோட பிளான் என்ன? அட, கொஞ்ச நேரம் இருங்களா, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவும் தெரியலங்கிறது தான் பிரச்சனை. என்ன? சரியான சிடு மூஞ்சி. இப்ப எங்க போறாங்க? டேய், அவளுக்கு என்ன பிடிக்கல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் என்னோட பேக்கையாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். என் பேக்ல பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். இப்ப நான் எதுவும் இல்லாம என்ன பண்றது? என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா, சார் எங்க போறீங்க? நீங்க தான் என்ன விட்டுட்டு போனீங்க. உங்களை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போனேன். நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரெட் அண்ட் காஃபி இருக்கு. எனக்கு ரைஸ் தான் பிடிக்கும். அதுக்காக தான் அதை நான் வாங்கிட்டு வரல. சரியான வழியில தானே போறோம். உன்னதான் கேக்குறேன். ஏய், நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னது? ஆமாங்க, இருக்குங்க. ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? உங்களை விட நான் தூங்கிட்டேன். என்னை விட அதிகமா நீதான் தூங்குற. சரிங்க, நான் தூங்கிட்டு தாங்க இருந்தேன். போதுமா? ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் ஹை ஸ்கூல்ல இருந்து வந்த பொண்ணு காரை ஓட்டிக்கிட்டு என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இதுல எத்தனை கேள்வி, எத்தனை பிரச்சனை. பாப்பா, என்ன சொல்ற? நான் உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்திருக்கேங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? மெயின் ரோட் போறியா? சரி, வந்து ஏறு. வா. நீங்க இங்க ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்களா? ட்ரிப்பா? நாங்க ட்ரிப்புக்கு தான் போறோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி தெரியல. சரியா தான் சொன்னேன். இந்த மாதிரி ஆள் கூட யாராவது க்ளோஸா இருப்பாங்களா? இவனுக்குலாம் எதுவுமே தெரியாது. சும்மா கூட கூட்டிட்டு போறேன். ஹலோ மேடம், என்ன உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சரி, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டிராவல் எல்லாரையும் மாத்திடுமா, எப்பேற்பட்டவங்களையும் மாத்திடுமா.
நம்ம தாட்ஸை மொத்தமா அதை வச்சு கிளியர் பண்ண முடியும். அடேங்கப்பா, என்னடா இந்த வயசுலயே உனக்கு இவ்ளோ தெரியுது? என்னோட ஒப்பீனியன் நான் ஒன்று சொல்லவா? 2 பேரும் நல்ல பேரா இருப்பீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எங்களுக்குள்ள ஒத்து போக மாட்டேங்குது. அவுட் சைடு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா உங்க 2 பேர் மனசுல ஒரே மாதிரி காயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காயமே ஒன்று சேர்க்கும். நீங்க என்னதான் உங்க இன்னர் ஃபீலிங்ஸை மறைக்கணும்னு நினைச்சாலும் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அட்ராக்ட் ஆவீங்க. வண்டி ஓரம் கட்டுங்க, அங்கதான் இறங்கணும். பை. உங்க 2 பேருக்கும் நன்றி. கண்டிப்பா நீங்க சண்டை போடாம இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே ஓகே, எனக்கு புரியுது, நீ போலாம். ஹலோ, மிஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஓகே, குட் ஜாப். அட்மாஸ்பியர் கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு. சரி அதை நான் பாத்துக்கிறேன். அடுத்த வாட்டி டயலாக் கொஞ்சம் ஈஸியா கொடுங்க, இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீயே முதல்ல போ. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். ரொம்ப படுத்துறான். அட, என்ன பிரச்சனை உனக்கு? சரியான பைத்தியம் நீ. இது டீடாக்ஸ் மாடல். நம்ம பாடி அப்புறம் சோல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். அட, என்ன இது? இங்க பாரு. ஓ, இது உண்மையாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைக்கிறேன். இங்க பாரு, இதை எடுத்துக்கோ. ஏன் இதை கொஞ்சம் பொடி. கொடுங்க. நான் உன்னை அதை பிடிக்கதான் சொன்ன, கீழே வைக்க சொல்லல. இதை கார்ல வச்சுக்கலாம். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. சீக்கிரம் போ. ஹேய், நான் சும்மா ஜோக்காக சொன்னேன். எங்க என்ன சாவடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் வேகமா போ. மறுபடியுமா? இந்த டைம் திரும்ப போயிடு. எங்க திரும்பி போறது? உன் கால்ல வர ஸ்மெல்ல பாரு. இந்த மாதிரி டீடாக்ஸ் மோட்டலுக்கு பாய்சன் மாதிரி வந்திருக்க நீ. ஓ, என்ன கரமோ இது? நீ தானே? ஊமல தான் வருது. போ அப்படி. இப்படி பண்ண எஸ்ஏல ப்ராப்ளம் வராது. நீ இப்படியே தான் பண்ணுவானா? என்ன மோட்டலுக்கு கூட்டிட்டு போ. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே என் காலை வாஷ் பண்ண சொன்னீங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கவா? இந்த மாதிரி மோட்டலுக்கு வர்றது ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல?
இருக்கே, நான் நினைச்சதை விட வித்தியாசமா இருக்க. மத்தவங்களை விட நீ வியர்டாவும் இருக்க. கொஞ்சம் சோகமாவும் இருக்க. இது எல்லாத்தையும் தாண்டி செக்ஸியாவும் இருக்க. சரி, உன்னோட ஸ்டோரி என்ன? அது எப்படி இங்க வந்ததா? அது நான் அது வந்து என்னோடது யூஷுவல் ஸ்டோரி தான். எனக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் க்ரஷ் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ சமீபத்துல ரொம்பவே மாறிட்டா. அதுதான் உண்மை. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணதா இங்க வந்திருக்க இல்லையா? அப்படியும் சொல்லலாம். இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி தெரிய வேண்டாமா? எனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது ஐயோ, எனக்கு டயர்டா இருக்கு. நான் இப்போ எழுந்து வெளியில போறேன். என்னாச்சு? பேசிட்டு தானே இருக்கேன். என்ன இப்படி இருக்கான் லூசு பையன்? என்னாச்சு? நீ எனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஓ ஐயோ, சாரிங்க. ஏதோ வந்துட்டேன். இதோ வரேன். எல்லாத்தையும் விட நான் இங்க இருந்து கிளம்புறேன். பைத்தியக்காரன். என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. யோ வெல்கம் சார். தேங்க் யூ. நம்ம இந்த ரூம் ரிசர்வேஷன் நம்பர் இருந்தா சொல்லுங்க. இந்த ரூம் கரெக்ட்டா இருக்கும். Thank you so much. Thank you. ஓகே. ரூம் ஆமா. வா போலாம். என்னப்பா அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருந்தது போலயே. இந்த மாதிரி மோட்டலுக்கு இந்த மாதிரி ஆளுங்களும் வர்றாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள காதல் மலரட்டும். இந்த மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கும் தேவை. அப்பதான் இங்க அடிக்கடி வருவாங்க. மனுஷங்க நிறைய காதலிக்கட்டும். அப்பதான் எங்களுக்கு லாபம். நான் ஒரு கவிஞரா மாறலான்னு இருக்கேன். அடடா பிரமாதம். குட். இல்ல வெல்கம் பேக். இல்ல உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஏதாவது ரூம் இருக்கா? நீங்க இப்பதானே இங்க இருந்து கிளம்புனீங்க? ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம். இப்போ நைட் ஃபுல்லா எங்கேயே தங்கலாம். ஒரு நைட் ஃபுல்லா வேணுமா? சாரி சார், இப்போ எல்லாமே புக் ஆயிடுச்சு. நீங்க வேணா அடுத்த வாட்டி வாங்க, பாத்துக்கலாம். நான் ரூம்ஸ் இருக்கும்போது கால் பண்ணி சொல்றேன். வேற ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பா எங்களுக்கு ரூம் தேவைப்படுது. சரி இருங்க சார், செக் பண்ணி பார்க்குறேன். எங்க கிட்ட இப்போ ஒரே ஒரு ரூம் தான் மிச்சம் இருக்கு. அது ஒரு டாய் ரூம் சார். டாய் ரூமா? ஆமா டாய் ரூம். என்ன பயமுறுத்துறது? என்ன இது பொண்ணு மாதிரி இருக்கு? இது இது என்னது? அட்வென்ச்சரியம் நம்ம இங்க தான் தங்கணும்னு சொல்லிருக்காங்க. இருங்க டெக்ஸ்ட் வந்திருக்கான்னு பாக்குறேன். லாங் டேர்ம் லவர்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணுங்க. இல்லனா எதுவுமே நடக்காது. உங்க பிரச்சனையும் தீராது. அட்வென்ச்சரியம் இதை தான் நமக்கு கத்து கொடுக்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல ரெண்டாவது சான்ஸ் கிடையாது, கோச்சும் கிடையாது, ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்களாம். இந்த மாதிரி நிறைய ரூமுக்கு போயிருப்பீங்க போல, நிறைய ட்ரிப்புக்கும் போயிருப்பீங்க போல. இப்ப நீ என்ன சொல்ல வர? சரி அதை விடுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மோட்டல்ல லாங் டேர்ம் லவ்வர்ஸ் மாதிரி எப்படி நடக்கிறதா? நான் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். லாங் டேர்ம் லவர்ஸ் மோட்டல், லாங் டேர்ம் லவர்ஸ் மோட்டல். டேய் சீக்கிரமா போன் எடுறா. என்ன விஷயம்?
லாங் டேர்ம் மோட்டல் லவ்வர்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கன்றா விடாது. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. மறுபடியுமா? ஏன்டா? ஏன்? நீ ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்துட்டு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் ஞாபகம் இருக்கா? யாராவது சிரிச்சு பேசினாலே நீ இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப ஏன்டா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லடா. அப்ப நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. ஒரு பொண்ணு சாஃப்ட் டோஃபு மாதிரிடா. நம்ம கையில அது கிடைச்சிச்சுன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றணும். அது கீழே விழுந்துருச்சுன்னா? எக்ஸாக்ட்லி. நீ கண்ட்ரோல் பண்ண தவறிட்டா அது உன் கைகள்ல இருந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. டெம்போ ரொம்ப முக்கியம். உன் டெம்போ ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. டெம்போவோட மியூசிக் வந்து ரிங் டிங் லிங். சரியா சொல்றா? அதான் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட இதை கேட்டுட்டு இருக்க? சரி, எனக்கு வேலை வந்துருச்சு. ஹலோ, டேய் டேய் பேசுற, டேய் 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 சொல்லு, டேய். போனை கட் பண்ணிட்டானே. அட்வென்ச்சர் கேம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு இப்ப வேற சாய்ஸே இல்லை. அதனால வேணும்னா நாம என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? அடல்ட் பிளே எப்படி பண்றது? என்னன்னு சொல்லு, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அது வந்து என்ன பார்த்தா அவ்வளவு ஈஸியா தெரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க? சாரிங்க. இப்போ உடனே நான் உன்னை மன்னிக்கணும்ல? நீ எப்பவும் இஷ்யூ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. உண்மையாவே நீ சரியான டிசப்பாயின்மெண்ட். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏன்? லாங் டேர்ம் லவ்வர்ஸ் எப்பவும் இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஆர்குமெண்ட்ஸ் எப்பவும் தொடர்ந்து நடக்கும். மாட்டினியா? என்னையே பிளாக் பண்ண பாக்குறியா? மாட்டேன். இப்ப பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உங்க ரெசிப்ட மறந்துட்டு போறீங்க. எனக்கு இது தேவையில்லை. நாங்க கான்டெஸ்ட் ஒன்று நடத்துறோம். உங்க பேரு உங்க ஃபோன் நம்பர் மறக்காம எழுதி கொடுங்க அதுல. நான் அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்க அதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என் இதயம் தான் உங்களை தடுத்து நிறுத்த சொல்லுது. என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். என்னுடைய இதய துடிப்பை உங்களால உணர முடியுதா? உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது 5G காலங்க, எல்லாம் வேகமா தான் இருக்கணும். நீ இப்போ என்ன சொல்ல வர? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் தான். படத்துக்கு போயிட்டு ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸ்ட்ரைட்டா மேட்ரும் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஓ ஓ ப்ளீஸ் 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 என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் தெரியாம பேச மாட்டேன். மன்னிச்சிருங்க ப்ளீஸ் 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 மன்னிச்சிருங்க. ஹலோ அக்கா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். என்னது? எல்லா டெம்போவும் எனக்குள்ள வரணும். நான் இன்னைக்கு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். உன்ன மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. எனக்கு ஒன்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும். இன்னசென்ஸ் இல்லாம இந்த மாதிரிலாம் இருக்கணும். இங்க இருந்து கிளம்பலாமா? இந்த இடம் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. நம்ம மோட்டல் போலாமா? என்கிட்ட நிறைய கூப்பன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நாம இப்பவே கிளம்பலாம். எல்லாமே வியர்டா இருக்கு. ஸ்டாப் பண்ணு. அதெல்லாம் பண்ண வேண்டாம்.
நம்ம போய் ட்ரிங்க் பண்ணலாம். ஏன் ஆன்சர் பண்ணாம இருக்க? ஒரே ஒருத்தன் தான் கால் பண்ணுவான். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியுமா? உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? வேணும்னா உன்னோட இடத்துக்கு போயிடலாமா? அங்க கண்டிப்பா என்னோட சிஸ்டர் இருப்பா. உன் இடம் எப்படி இருக்கும்? சிஸ்டரா? அப்ப நீயும் உன் சிஸ்டரும்? அது சரி. யங் சோக் இன்னும் ரூமுக்கு வரல. இது ரொம்ப வியர்டா இருக்கு. என்னால என் ஃபிங்கரை வைக்கவே முடியல. ஏன்? டேய், நான் உன்னை பத்தி தான்டா பேசுறேன். நீ எப்பரா என்னை இக்னோர் பண்ற? நான் பிரிட்டியா செக்ஸியா இல்லையா? என்ன இதெல்லாம்? செக்ஸியா? மறுபடியும் எதுக்காக அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? இதனாலதான் உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. யார் என்னை ஏமாத்துனா? நான் தான் அவனை ஏமாத்துனேன். ஓகே, நாங்க இல்லாததால எனக்கு எதுவும் தெரியல, சரியா? இப்ப கொஞ்சம் கவனமா பார். நல்லா நல்லா உன் கண்ணை திறந்து பார். இங்க பாரு, இத பாரு. என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன போய் யாராவது ஏமாத்துவாங்களா? எனக்கு சரியா சொல்ல தெரியலங்க. பென் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். எப்படி? இப்படியா? இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியா? போடா. பார்க்க குழந்தை மாதிரி தூங்குறான். அது சரி, என்ன இருந்தாலும் அடல்ட் ஆச்சு. ஹாய், ஹலோ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல இல்ல, நீ முதல்ல என்கிட்ட இப்படி சொல்லிருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு நினைக்கிறீங்களா? என்ன? ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா தெரியல எனக்கு. லவ்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? இல்ல, நீ போய் சொல்ற. லவ் அதனால தான் மிஸ்டரின்னு சொல்வாங்க. உனக்கு தெரியாதா? எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு சரியாவே சொல்ல தெரியல. என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்க தெரியுமா? இரு இரு இரு, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ட்ரை பண்றேன். இப்போ நான் சொல்றத கேட்டு நீ ஷாக் ஆயிடுவ. ஐ லவ் யூ சொல்றா. சரி சொல்லு பார்க்கலாம். சீரியஸ்லி ஐ லவ் யூ டி. வா போலாமா? அட, எதுக்கு இத பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சுல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போலாம். இது உண்மையாவே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. எல்லாருமே இப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சரி பார்ட்டி ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே மாறிடுறாங்க. சில பேரால அவங்க நினைச்சதை என்னைக்குமே பெர்ஃபெக்ட்டா பண்ணவே முடியாது. அவங்களை இப்படி பார்க்கும்போது லவ் இஸ் சோ ஃபன்னின்னு தோணுது. ஓ, பரவாயில்லையே, நல்ல முன்னேற்றம் தெரியுது. அப்படியாங்க? ஓ, உன் கை என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? என் கையை விட பெருசா இருக்கு. வா வச்சு பார்க்கலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கைய கொடு சீக்கிரம். எனக்கு விருப்பம் இல்லங்க. ஏன் இவ்ளோ கோவப்படுற? இப்ப என்ன ஆச்சு? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு ஏன் தெரியணும்? இவனுக்கு என்ன ஆச்சு? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க.
இங்க இன்டீரியருக்கு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் எங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் இட்டாலியன் டிசைனர்ஸ் பண்ணது. இது ரொம்ப அழகா இருக்குங்க. அது போக பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி கூட இங்க வந்து பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப பாரம்பரியமானதுங்க. எங்க சர்வீஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் மேடம். இப்போ மூஞ்சையும் இப்படி வச்சிருக்க? நம்ம ஒரு மிஷனுக்காக வந்திருக்கோம். கொஞ்சமாவது ஃபன் பண்ற மாதிரி இரு. ஹாப்பி கப்பல் மாதிரியா? என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருக்க. சந்தோஷம் அது இதுன்னு பேசுறீங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்லயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போலயே. நான் உங்களுக்கு உடனே பே பண்றேன். அப்படின்னா நீங்க போல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. காலம் எப்படி வேணாலும் மாறும்ல. இது ரொம்ப பெட்டரான இடங்க. உங்களுக்கு எப்ப என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நானே அது பண்ணி தரேன். அப்புறம் நீங்க லவ் பண்றதுக்கு, அப்புறம் லவ்வோட மேக்கிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இங்க இருக்கு மேடம். ஃபன் பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்க போங்க போங்க. மேடம், லவ் பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு மேடம். உங்களுக்கு வேற வேலை இருக்கும்ல. அம்மா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஜோக் பண்ணதெல்லாம் இப்படி இருக்கியா? உன் கைய பத்தி விளையாட்டுக்கு தானே சொன்ன. சரி, அது இருக்கட்டும். நான் அப்படி என்ன உன்னை தப்பா சொல்லிட்டேன் சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. அப்ப நான் என்ன தப்பு பண்ணனாவது நீ என்கிட்ட சொல்லணும்ல. நான் ஏங்க எல்லாத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க யாருங்க எனக்கு? சரி, எல்லாத்தையும் விடு. இதோட நாம முடிச்சுக்கலாம். சரிங்க, எனக்கு புரியுது. என்னால இந்த ட்ரிப் சொதப்பிடுச்சு. ரொம்பவே சொதப்பிடுச்சு. இந்தாங்க சார். எல்லாரும் அடுத்த மண்டேக்குள்ள எல்லா அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணிடணும். இதுல எந்த சொதப்பலும் இருக்க கூடாது. என்ன புரியுதா? Thank you. இங்க பாரு, நீ கிளப்புக்கு வருவல்ல? என்ன நான் முடிவெடுக்கல. என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம். லவ் தி சீ கேம்பெயினும் நடக்குது. சரி, ஓகே. அப்ப சைன் அப் ஃபார்ம் இங்க இருக்கு, புடி. நானும் வரேன். எங்க வீட்லயும் அக்வாரியம் ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. முதல்ல இதை ஃபில் பண்ணி கொடு. தேங்க்யூ. நான் அப்புறம் பார்க்குறேன். பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இது பாங் சியோக். ஆக்சுவலா யோங் சியோக் என் பேரு. ஓ, என்ன மன்னிச்சிடு. ஒரே கிளப்ல உன் கூட இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். ஓ, நாளைக்கு தான் உன் பர்த்டேவா? ஆமா ஆமா. அப்ப நாளைக்கு நம்ம ஒண்ணா லஞ்ச் சாப்பிடலாம். நாளைக்கு உன்னை பார்க்கறேன். பாய் பாய். பாய். உன் கை ரொம்ப பெருசா இருக்கு. உன் கையை இந்த மாதிரி வை, என் கையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் ஞாபகம் வருது. இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல. சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன். என்னோட வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற தெரியுமா? என்ன? அன்னைக்கு ராத்திரி நடந்தது நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறியா? இல்லை வேற எதுவும் எதிர்பார்க்குறியா? உன்ன மாதிரி நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது. அந்த டைமை நீ தான் யூஸ் பண்ணிக்கிட்ட. என்ன சொல்ற நீ? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன். என்ன? என் மூஞ்சிலே முழிக்காத.
தூங்கும்போது கூட எப்படி இவ்ளோ செக்ஸியா இருக்க? இது சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வை. இரு, இன்னும் ஒண்ணு வேணும் போல இருக்கு. எங்க அந்த ஒண்ணு காணோம். இன்னும் ஒண்ணு மட்டும் காணுமே. ஓ, இப்ப என்ன பண்றது? டைம் வேற ரொம்ப ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா? இத பாக்கும்போது லவ்ங்கிறது ஒரு பசல்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்னதான் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா அதுல ஒண்ணு மிஸ் ஆயிடும். ஓ அப்படியா? நீ சொல்றது சரிதான். நான் இத சுத்தமா மறந்துட்டேன். நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரியா? அட, ஓ அது எனக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அது இங்கேதான் இருக்கு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இப்ப ட்ரிப் உனக்கு ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மிஷன். இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்புறேன். இதுல இருந்து ஏதாவது நீ கத்துக்க பாரு, சரியா? இது என்னோட ரோல் என்னன்னு எனக்கு புரிய வச்சிருச்சு. அப்புறம் உனக்கு குட் லக். உனக்கு நல்ல கனவு வந்திருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இங்க காத்து ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன சொன்னன்னு ஒண்ணும் புரியல. நான் உனக்கு நன்றி சொன்னேன் இந்த ட்ரிப்பை லீட் பண்ணி கொண்டு போனதுக்கு. நீ சொல்றது புரியல, கொஞ்சம் சத்தமா பேசு. உன்ன மாதிரி ஒருத்தனால என்னால ஃபன் பண்ண முடியல, எல்லாம் வீணா போச்சுன்னு சொன்னேன். எனக்கும் தான். ஏன் அதை சாப்பிடாத, அதை அப்படியே வச்சுடு. ஐயோ சாப்பிட்டனே. நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. எனக்கு தெரியும் உன் பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு. என்ன எமோஷன் ஆயிட்டியா? ஆமா, இது என்ன ரியாக்ஷன்? அது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்குது. திடீர்னு சந்தோஷமா இருக்க, அப்புறம் கோவப்படுற, திடீர்னு எக்ஸைட் ஆயிடுற. உன் எமோஷன்ஸ் ஒரு புயல் காத்து மாதிரி இருக்கு. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர், அப்புறம் கியூட்டும் கூட. சரி வா, நம்ம போய் அங்க டான்ஸ் ஆடலாம். வா. எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது. அட வாடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். இரு இரு, எனக்கு டான்ஸ் வராது. பரவாயில்ல, என்னை காப்பி பண்ணி ஆடு. நல்லா ஆடுற மேன். நீ இப்ப டான்ஸ் பண்றியா இல்ல வேற என்ன பண்ற? இப்படி ஆடிட்டு இருக்க. கம் ஆன், இந்த மாதிரி இல்ல இல்ல, எனக்கு செட் ஆகுது, என்ன விட்டுரு. சரி, உனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் வேணும்னு சொல்லு. பர்த்டே கிஃப்டா? நான் உன்னை என்ன கிஸ் பண்ண அனுமதிக்கிறேன். இதை விட உனக்கு பெரிய கிஃப்ட் கிடைச்சிருமா? உண்மையாவா? நான் உண்மையில கிஸ் பண்ணலாமா? ஏய், டிஸ்கஸ்டிங். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கிஸ் பண்ணி பழக்கமே இல்லையா? பைத்தி, நீ எப்போ இப்படிதான் இருப்பியா? சாரி. ஒழுங்கா கொடு, ஸ்லோவா கொடு. இதை விட ஸ்லோவா பண்ணணுமா? மறுபடியும் ட்ரை பண்ணவா? ஐயோ, அமேசிங்கா இருக்கு. வேற லெவலுங்க இது. அட, இது டிராவலை விட சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? எங்க மோட்டல்ல இருக்கும்போது கூட இப்படி ஃபீல் ஆகலங்க. இத மறந்துரு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ட்ரை பண்ணு.
நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? எங்க இன்னொரு முறை கிஸ் பண்ணலாங்க. மரியாதையே தள்ளிப்போ. என்னங்க இப்படி பண்றீங்க? சொன்னா புரியாத உனக்கு, மரியாதையே தள்ளிப்போ. ஏங்க இப்படி இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? இந்த மாதிரி டைம்ல தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அது இதுன்னு உன்ன மாதிரி பசங்களாம் பேசுவாங்க. ஐயோ இருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை டேட் பண்ணலாம் கூப்பிடல. எனக்கு அந்த ஐடியாலாம் சத்தியமா கிடையாது. அப்படிலாம் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். சீரியஸா சொல்றியா? நீங்க ரொம்ப வியர்டா இருக்கீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களை யாரோ பயங்கரமா ஹர்ட் பண்ணிருக்காங்க. என்னாச்சு? ஆமா, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். எனக்கு நிறைய காயங்கள் இருக்கு. ரொம்ப நேர்மையா உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே பெட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் தப்பான ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதனால சென்சிட்டிவா இருந்தேன்னா இப்ப மாறிட்டேன். லவ்ங்கிறது ஒரு டிராமா. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. நாம திரும்பி உள்ள போயிடலாம். இல்ல இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா உனக்கு? ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு கேம் மாதிரி. லவ்ங்கிற பேர்ல விளையாடுறாங்க. யார் மேலேயும் யாருக்கும் அக்கறை இல்ல. வின் பண்றவங்களுக்கு காயங்கள் பெருசு இல்ல. நீங்க சியோலுக்கு திரும்பி போகணுமா? உனக்கு எங்க பஸ் ஸ்டாப் தெரியுதா அங்க நிறுத்து. எங்க இது உங்க கார். இதை வச்சு நான் என்ன பண்றது? இங்க இருந்து போறது நீதான். சோ நீயே கொண்டு போ. எங்க ஏற்கனவே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. இதுக்கு என்னாச்சு? அட என்னங்க இது? சுத்தம் ஃபியூல் இல்லாம நின்றுச்சு. ஓ, ரிவருக்கு பக்கத்துல இருக்கும். ஹே, என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளவு தூரம்லாம் வர மாட்டாங்களாம். இது ரிமோட் ஏரியாவா. என்னோட மோசமான ட்ரிப்னா அது இதுதான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்கெங்க போறீங்க? இங்க பக்கத்துல ஏதாவது ஷாப் இருக்கான்னு பாக்குறேன். எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. நான் என்ன பண்ணணும்னு நீ எதுக்கு சொல்ற? நான் போயிட்டு வரேங்க, நீங்க கார்ல இருங்க. நான் ஏன் இதை முன்னாடியே யோசிக்கல? இங்க பாருங்க, வாங்க போலாம். டோ ட்ரக் எப்ப வேணாலும் இங்க வரும். எங்க போலான்ற? வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, புரியுதா? நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இது ஏதோ கேம்ப் சைட் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா டைம் ஆகும். பக்கத்துல எந்த மோட்டலையும் காணோம். ரூஃப் இருக்கிற மோட்டலை விட இதாங்க நல்லா இருக்கும். இங்க இருக்கணும் தான் எனக்கு ஆசை. இது கொரியாவுடைய ஃபர்ஸ்ட் அவுட்டோர் நேச்சர் மோட்டல். செமையா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கு. என்னங்க நீங்க? அவ்வளவுதானா? இல்ல, நான் உன்கிட்ட சும்மா சொன்னேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுக்கும் வேலைக்காக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ பரவாயில்ல. ஆமாங்க, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணதே இல்லை. எனக்கும் அப்படிதான் தோணுது. நானும் ஒரு ஆணை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டேன். இப்பதாங்க எனக்கு எல்லாம் புரியுது. வாய மூடு. நீ என்ன மட்டும் கிண்டல் பண்ண. சரியான ஆள் நீ தெரியுமா? நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க இல்ல, சந்தர்ப்பவாதிங்க.
எதுக்கு இப்ப சிரிக்கிற? உங்கள மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறது லக்கா இல்ல மிஸ் ஃபார்ச்சூனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எது தெரிஞ்சுக்க விரும்புறியா? இது லக்கா இல்ல மிஸ் ஃபார்ச்சூனா தெரியணுமா ஆமாமா, உனக்கு? தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. தெரியுமா? சொல்லு. உனக்கு திமிரு இருக்கே. சோ சொல்லு. பரவாயில்ல விடுங்க. டோஸ்டர்ல டோஸ்ட போட்டுட்டேனா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி வெளியே எடுக்கணும். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாவம், அவ தீஞ்சு போறா. உண்மையிலேயே ஏமாந்தது அவ இல்லைங்க, நான் தான். அவ இப்ப ரொம்பவே மாறிட்டா. யாரு? உன்னோட க்ரஷ சொல்றியா? எனக்கு அது சரியா தெரியல. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது புரியாது. அது வந்துங்க, என்ன சொல்ல? ஒரு சில விஷயங்கள் இப்பவும் எனக்கு வேலிடா தான் படுது. என்ன விஷயம்? அந்த கிஸ்ஸா? ஆமாங்க, அதை சத்தமா சொல்ல கூட விருப்பம் இல்லை. ஓ அப்படியா? உண்மையாவே இது ரொம்ப சூப்பரான டேங்க. இப்படிதான் இது முடியணும்னு இருந்திருக்கு போல. இந்த ட்ரிப்பை நான் எனக்கு மறக்க மாட்டேன். நானும் மறக்க மாட்டேன். நிறைய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கான்டாக்ட்லயே இருக்கு. முடிஞ்சா 2 பேரும் அப்பப்போ மீட் பண்ணுவோம். என்னாச்சு? உனக்கு விருப்பம் இல்லையா? இது இங்கேயே முடியணுங்க. அப்பதான் இது ரொம்ப நாள் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். எனக்கும் இது வேண்டான்னு தான் தோணுது. எப்படியோ உங்களுக்கு அடிமை மாதிரி இருந்தது இன்னையோட முடியுது. நீ என் கூட இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ரொம்ப பண்ற நீ. சரி ஓகே, நீயும் காதலை தேடு, நானும் தேடுறேன். கண்டிப்பா எல்லாம் சரியாகும்னு தோணுது. யோங்ஸ்யாங், உனக்கு எப்படிப்பட்ட அளவு வேணும்? அது வந்து மாறாத ஒரு காதல். ஓ அப்படியா? உன்னை நான் எங்கேயாவது டிராப் பண்ணவா? இல்லைங்க, நான் அப்படியே நடந்தே போய்க்கிறேன். நீங்க எப்படி? நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். நான் போயிட்டு வரேன். சரியா 5 நாள் ரொம்ப ஃபன்னா நான். இந்த சீசனே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காதல் தான். ஏயோனுக்கு நான் நன்றி சொல்லணும். அவளால தான் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில மாறி இருக்கு. ஏயோன் அவளோட வாழ்க்கையை அவ பாதையில கொண்டு போறா. நான் தான் எதையும் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். என் காதலோட எக்ஸ்பைரி டேட் 5 வருஷம் 167 நாள்ல வந்திருக்கு. அதாவது 1992 நாட்கள்ல. ஆனாலும் என் காதல் இன்னும் முடிவடையலைங்க. அது மறுபடியும் இன்னையில இருந்து புத்தம் புது பொலிவோட தொடங்குது.
ஓ வெல்கம். ஹலோ. ஹாய்ங்க. ஓ, உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. இப்பதான் உங்க கையை நோட் பண்றேன். நீங்க பியானோ வாசிக்கலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். இருங்க, நம்ம கையோட சைஸ கம்பேர் பண்ணலாம். நீட்டுங்க. அவங்க நான் ட்ரிப் போகணும்னு சொன்னாங்க. காதலால கரைஞ்சு போனவங்க ட்ரிப் போய் தான் ஆகணும். நான் போன ட்ரிப் மாதிரிலாம் உன் மூஞ்சிக்கு கிடைக்காதுடா. எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு அவளை மறக்கிற மாதிரி இருந்தாலே போதும். நீ சீட் பண்ணதால தானடா உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு. சரி, நீ அந்த அவங்க மாத்திர வேண்டியதானே? ஏய் போதும், வாயை மூடுறா. விட மாட்டேன்டா. இந்த 5 நாள் ட்ரிப் வேற மாதிரி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். செம மஜாவா இருக்க போகுது. ஆமா, உன்னோட பேர் என்ன? பேரை சொல்லு. சொல்ல மாட்டியா? அது நான் சொல்லிதான் ஆகணுமா? நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? ஹே ஹூ ஹா அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. பேரை சொல்லியா? அட சொல்லியா? நீங்க என்ன சொல்லு. ஹே இங்க பாரு, நீ ரொம்ப கூச்சப்படுற. உன்னோட சீட் பெல்ட்டை பாரு, அது ரொம்ப ட்விஸ்டா இருக்கு. இல்லையா, அது நல்லா தானே இருக்கு. இங்க பாருங்களேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இரு நான் செக் பண்ணி பாக்குறேன். நீ பெரிய பிரச்சனையில மாட்டி போய் இதை செக் பண்ணி பாக்கலனா? ஹே இது என்னது? ஆஹா, நல்லா இருக்குப்பா, போடப்பா. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கப்பா. மஜா பாட்டி தான் போ கலக்குற. இருங்க இருங்க இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இருங்க இருங்க. ஹலோ. டிராவலிங் போறது ரொம்ப நல்லா தான் இருக்குல்ல? என்ன பொழப்பு, நல்லா இருக்க. நீ தானே எனக்கு அட்வென்ச்சர் எம்னு ரேட்டிங் கொடுத்த. என்ன இது என்ன 1 ஸ்டார் டெக்னிக்கா? இப்பவே இங்க வா, நான் உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். அங்க பாரு, நீ யாரெல்லாம் முட்டாள் நினைக்கிறியோ அவங்க எல்லாம் மிலிட்டரி சர்வீஸ் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. அட போடா நீ வேற. இங்க பாரு, பிசினஸ்ல எனக்கு சூப்பரான ஐடியா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலத்து லூசர்ஸ்க்கான சைட் அது. டேட்டிங் கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க அவங்க. மைனர் டேட்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா அங்கதான் போய் ஆகணும். 1 நைட் ஸ்டாண்டு, ஹூக்அப்ஸ், இது எல்லாத்துக்குமே கரெக்டான கோச்சிங் கொடுக்குறாங்க. என்ன சொல்ற? அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யார் அது இப்போ சைன் அப் பண்ண போறது? நீதான். நீ வீக்கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பஞ்ச் பண்ணிக்கோ. டேய் நீ வேற சும்மா இருடா, நான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? நான் DIY லவ் பண்றேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்ப சிகரெட் போடா, காமெடி பண்ணாத. போலாம் போ. சைட் அடிக்கிறது கூட ஒரு வகையில ஃபன்னா இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் போயிடலாமா? இந்த விஷயத்துல எல்லாம் நான் பெரிய ஆள் தெரியுமா? நீ அதை என்னன்னு சொல்வ? அது சரி, லவ்னா நீ என்ன நினைக்கிற? அட்வென்ச்சர். ஓ, இங்கிலீஷ்ல அட்வென்ச்சர்னு சொல்றேன். அதுக்கு இனிஷியல் நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணும்ல? அப்ப நம்ம அதுக்கு அட்வென்ச்சர் எம்னு வைப்போம்.